சீனா என்றும் அபகரிப்பு நாடு என்பது உலக நாடுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும். அதனால் சுதாகரித்தது இந்தியா. இந்தியாவை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று பல தந்திரங்களும் முனைகிறது சீனா. வியாபார உறவென்று நீட்டும் சீனாவின் கரங்களில் அபகரிப்பின் ஆர்வம் இருக்கிறது என்பதை சில நாடுகள் தாமதமாகத்தான் உணர்ந்தன. இந்தியாவும் 1962க்கு முன் அப்படித்தான் ஏமாந்தது. என்றும் நட்பு பாராட்ட விரும்பிய இந்தியாவை திடீரென தாக்கியதில் எதிர்பாராமல் வந்த தாக்குதலால் விழித்தது இந்தியா. ஆனால் இன்றைய இந்தியா அப்படி அல்ல. இந்தியாவின் பகுதிகளை புது பெயர் வைப்பதும், இந்திய பகுதிகளை உள்ளடக்கி மேப் வெளியிடுவதும், எல்லையில் சீண்டுவதும், இந்திய பகுதிகளை தன்னுடையது என உரிமை கோருவதும் தொடரும் சீனாவுக்கு அதன் ஸ்டைலிலே சென்று பாடம் புகட்டுவதற்கு இந்தியா இன்று முனைந்திருக்கிறது. இந்தியா இன்று களம் இறங்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அப்படி இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். வாருங்கள். ஆயிரத்தி 1962 இந்தியா சீனா போரில் இந்தியாவின் தோல்விக்கு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒரு காரணம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உண்டு, சொல்பவர்கள் உண்டு. அப்படி சொல்லி கேள்விப்பட்டதும் உண்டு. அதற்கு காரணமாக சொல்லப்படுவது சீனாவை அதீதமாக நம்பியதும் நட்பு பாராட்டியதும் தான் அப்படி ஏமாறுவதற்கு காரணம் என்று சொன்னார்கள். அதிக நம்பிக்கை வைத்ததால் இந்த ஏமாற்றம் நடந்தது என்றும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வேளையில், எந்த கோபமோ பிரச்சனையோ இல்லாத காலத்தில் திடீரென எதிர்பாராத தாக்குதல் சீனா நடத்திய போது நமக்கும் எந்த தயாரெடுப்பும் செய்ய முடியவில்லை. முன்னேற்பாடு எதுவும் செய்ய முடியாமல் போனது. எந்த கருதல்களும், அதாவது எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நம்மிடம் இல்லாமல் போனதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவை எதிர்த்து தாக்கவும் நம்மால் முடியவில்லை. தோல்வியை தழுவினோம் என்பதுதான் உண்மை. இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றபோது சீனா 1949 தான் புரட்சி எல்லாம் முடித்து கம்யூனிஸ்ட் நாடாக அறிமுகமானது. ஆனால் அது வெறும் கம்யூனிஸ்ட் நாடு அல்ல, முதலாளித்துவ சர்வாதிகார நாடாகவும் வளர்ந்தது. நாம் அப்போது இருந்த பொருளாதார நிலையை விட மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் சீனா இருந்தது. நாம் மதத்தையும் இடஒதுக்கீட்டையும் வெள்ளைக்காரனை திருப்திப்படுத்துவதுமாக நாட்டை கட்ட வேண்டிய ரேஞ்சுக்கு ஓட்டிய போது சீனாவோ முதலாளித்துவமும் சர்வாதிகாரமும் கலந்த கம்யூனிஸ்ட் சட்டை அணிந்து கொண்டு நாட்டை வளர்த்தியது. நாடும் 4 கால் பாய்ச்சலில் வளர்ந்தது என்றே சொல்ல வேண்டும். அது நம்மிடமே போரிட்டு நம்மையே தாக்கி ஜெயிக்கும் அளவு வளர்ச்சி அடைந்தது மட்டுமல்ல, நம்பிக்கையுடன் முன்னோக்கி சென்றது என்றே சொல்ல வேண்டும். நாம் எந்த கருதல்களோ முன்னேற்பாடுகளோ இல்லாமல் ஏதோ கட்ட வண்டி ஓடுகிறது என்ற வகையில் ஓட்டிக்கொண்டிருந்தோம். அவன் வந்து அல்வா எடுப்பது போல நம்மை தாக்கி நம் பகுதிகளை அபகரித்து சென்றான் என்பதுதான் உண்மை. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு வேலையை செய்தார். அது இன்று ஒரு ஆயுதமாக இந்தியாவிற்கு பயன்பட போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதை வைத்துத்தான் இன்றைய இந்தியா சீனாவின் பேராசைக்கு கடிவாளம் போடுவதற்கும் அதற்கு ஒரு குட்டு கொடுப்பதற்கும் பயன்படுத்த போகிறது. அந்த ஆயுதத்தை இன்று இந்தியா அமெரிக்காவின் உதவியுடன் கூர்மையாக்க துவங்கி இருக்கிறது, கூர்மையாக்க புறப்பட்டிருக்கிறது. இந்திய சீனா எல்லை பிரச்சனை என்பது இமாச்சல மலைப்பிரதேச பிரச்சனை மட்டுமல்ல என்கிறார்கள் வரலாற்றாளர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தலாய் லாமாவிற்கு இந்தியா தஞ்சம் கொடுத்ததும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். திபெத்தின் 14வது தலாய் லாமா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோதுதான் திபெத்தை சீனா அபகரித்து தலாய் லாமாவை சிறைபிடிக்கவும் தேடியது. அப்போது தலாய் லாமா பல புத்த துறவிகளுடன் இந்தியாவில் வந்து தஞ்சம் கேட்டார். அப்போதே பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலாய் லாமாவிற்கு தஞ்சம் கொடுக்க முடிவு செய்தார், தஞ்சமும் கொடுத்தார். 1959 தொடர்ந்த இந்த நிகழ்வுகள் அல்லது முடிவுகள் 1962 போருக்கு காரணங்களாக அமைந்தன என்று பிறகு சொல்லப்பட்டது. ஒருவேளை இந்தியா இது ஒன்றும் செய்யவில்லை என்றால் கூட, தலாய் லாமாவிற்கு தஞ்சம் கொடுக்கவில்லை என்றால் கூட சீனா இந்தியாவை தாக்கியிருக்கும். ஏனென்றால் சீனாவின் குணம் அப்படி. இல்லையெனில் 1969 சோவியத் யூனியனிடம் சீனா சண்டை போட்டிருக்குமா? சீனாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத காலகட்டம் அது. சீனாவுக்கு ஒருவேளை சீனாவுக்கான காரணம் இருந்திருக்கக்கூடும். ஆனால் சோவியத் யூனியனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. இருந்தும் எல்லை பிரச்சனையை உருவாக்கி சோவியத் யூனியனுடன் மோதியது. இத்தனைக்கும் சீனா உருவாவதற்கும் கம்யூனிஸ்ட் நாடாக மாறுவதற்கும் மிகுந்த ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல, உலக அங்கீகாரம் கிடைப்பதற்கும் பெரிதும் உதவியது சோவியத் நாடுதான். அப்படி இருந்த ஒரு தோழமை நாடோடு, எல்லாவற்றுக்கும் சீனாவின் நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் துணை நின்ற ஒரு நாட்டோடு எல்லை பிரச்சனை சொல்லி மோதச் சென்றது என்றால் சீனாவின் குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைய ரஷ்யா அல்ல அன்றைய சோவியத் யூனியன். இன்றைய ரஷ்யா, உக்ரைன் உள்ளிட்ட பல நாடுகளின் தொகுப்பாக பெரிய நாடாக இருந்த சோவியத் யூனியனிடமே எல்லை பிரச்சனை சொல்லி சண்டைக்கு போனது சீனா.
சீனாவின் இந்த குணம் சீனாவுக்கு முன்பிருந்தே உண்டு. பிறந்தபோதே இருப்பது குளித்துவிட்டால் போகுமா என்பது போன்ற சீனா இன்றும் மாறவில்லை. இப்போது இந்தியாவிடம் மட்டுமா பிரச்சனை என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, பிலிப்பைன்ஸிடமும் உண்டு. சவுத்து சைனா கடல் முழுவதும் எங்களுடையது என்று சீனா மல்லுகட்டி நிற்கிறது பிலிப்பைன்ஸிடம். தலாய் லாமாவிற்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்கவில்லை என்றால் கூட இந்தியாவிடம் மோதி இருக்கும். ஆனால் தற்போது அது ஒரு காரணமாக சொல்கிறார்களே தவிர அதன் ஆக்கிரமிப்பு மனோபாவம் மாறவில்லை. அது செய்யத்தான் செஞ்சிருக்கும். நாம் செய்த தவறு என்னவென்றால் கண்ணை மூடி நட்பு நாடு என்று நம்பியது. சீனாவின் பக்கமிருந்து ஒரு ஆக்கிரமிப்பை தாக்குதலை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். சீனாவின் பக்கமிருந்து ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது ஒரு தாக்குதலை நாம் முன்னமே கணக்கு போட்டிருக்க வேண்டும், எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகவும் இருந்திருக்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு அதற்கொன்றும் தயார் இல்லாமல் இருந்ததும் நட்பு நாடாக தொடரும் என்று நினைத்ததும் தான் பெரிய தவறாக போனது. ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு உதவி என்னவென்றால் தலாய் லாமாவிற்கு தஞ்சம் கொடுத்ததுதான். ஒரு டம்மி அரசை உருவாக்கி ஹிமாச்சல பிரதேசத்தில் தர்மசாலை பகுதியில் அதை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி அமைப்பை நிர்வகித்து வருகிறார். அது ஒரு டம்மி அரசாக இருந்தாலும் இன்றும் அரசாக அது செயல்பட்டு வருகிறது. திபெத் என்றே தர்மசாலை பகுதியை சொல்ல வேண்டும். தொடர்ந்து அமைதியாகவே சென்று கொண்டிருந்தது. ஆனால் 2010க்கு பிறகு திபெத் பற்றி பேச எங்களுக்கு இனி விருப்பமில்லை, திபெத் பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்ற லெவலில் திபெத் பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை, திபெத் பற்றி பேசுவதற்கும் ஒன்றும் இல்லை, அதிகம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை என்ற வகையில் முடிவுகளை சீனா தன்னைத்தானே எடுத்துக்கொண்டது. இதற்கு அமெரிக்காவின் மௌனம் சம்மதம் என்ற ஒத்துழைப்பும் இருந்தது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு சீனாவுடனான வர்த்தக உறவு இருந்தது. அந்த வர்த்தக உறவை அமெரிக்கா விரும்பியது. அமெரிக்கா நிறுவனங்கள் பலவும் சீனாவுக்கு படையெடுத்தன, சீனாவில் முதலீடு செய்தன. அதற்கான எல்லா வசதிகளையும் சட்ட எளிமைகளையும் சீனா உருவாக்கி கொடுத்தது. அனைத்தையும் வரவேற்றது. அனைத்து முதலீடுகளையும் தன் நாட்டிற்குள் வாங்கி கொண்டது. உற்பத்திகள் சீனாவில் பெருகியது. அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவில் உற்பத்தி செய்து உலகின் மற்ற நாடுகள், ஏன் அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளுக்கு எடுத்துச் சென்று லாபம் பார்த்தன. பலன்கள் இரு நாடுகளுக்கும் இருந்தபோது அமெரிக்கா மௌனமாகவே இருந்தது. திபெத்து பற்றி பேசுவதாவது தீபத்தை பற்றி பேசுவதாவது என அமெரிக்கா மௌனமாக இருந்தது, கண்டுகொள்ளவில்லை. இன்று காஷ்மீர் பிரச்சனைகளை பற்றி இவர்கள் கிளப்பும் 1/4 பகுதி கூட அன்று திபெத் பற்றி யாருமே கிளப்பவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. பேருக்கு ஒரு ஒப்பாரி வைத்தார்கள், அவ்வளவுதான். மற்ற உலக நாடுகளும் அமெரிக்காவின் மௌனத்தை பார்த்து அவர்களும் மௌனமானார்கள். காலம் உருண்டது. தூக்கத்தில் கொசு கடித்து மிழிப்பது போல அமெரிக்கா தூக்கம் கலைத்து பார்த்தபோது கடிப்பது கொசு அல்ல, பாம்பென்று அப்போதுதான் அமெரிக்காவிற்கு புரிந்தது. சீனா மிக அதிகம் வளர்ந்து விட்டது. படர்ந்து பரவி அமெரிக்காவுக்கே ஆச்சரியமூட்டும் வகையில் நின்றது. அமெரிக்காவிற்கு உள்மனதில் கிளி ஏற்பட்டது என்றே சொல்ல வேண்டும். ஒன்று புரிந்தது அமெரிக்காவிற்கு, இது ஒத்தையாக வெட்டி அப்புறப்படுத்தும் அளவுக்குள்ள சிறு செடியோ மரமோ அல்ல, படர்ந்து பந்தலாகி பெரும் மரமாகி போனது என்பதை அமெரிக்கா அப்போது உணர்ந்தது. அமெரிக்கா தங்கள் கணக்கு கூட்டல்களில் ஏற்பட்ட பிசகு என்ன என்பதை அப்போது புரிந்து கொண்டது. உடனே சுதாகரித்து தைவானை ஆக்கிரமிக்க துடித்துக் கொண்டிருந்த சீனாவுக்கு பாடம் புகட்டுவதற்காக தைவானுக்கு ஆயுதங்களை கொடுத்து தைரியப்படுத்தி நிறுத்தியது. மேற்கொண்டு என்ன செய்வது என்பது பற்றிய செயலிலும் அமெரிக்கா இறங்கியது. அமெரிக்காவின் துணை தைவானுக்கு இருப்பதால் தான் இன்றும் தைவான் தனி நாடாக இருக்கிறது. இல்லது தைவானை இதுக்கு முன்னாடியே சீனா அபகரித்திருக்கும். தைவானை பாதுகாத்து எதிர்த்து நிற்கும் துணிச்சலும் வலிமையும் அளித்து ஆயுதங்களையும் நிறைய வாரி வழங்கி தைவானை அமெரிக்கா ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தபோது மத யானை போல் நிற்கிறது மீண்டும் சீனா. இனி என்ன செய்வது, அடக்க அடுத்த வேலை என்ன என்று யோசித்த போதுதான் மறுபக்கம் இருக்கும் திபெத்தின் பிரச்சனையை கையில் எடுக்கலாம் என்று அமெரிக்கா தீர்மானித்தது. இது இந்தியாவிற்கும் நன்கு தெரியும் என்பதால் இந்தியா மௌனமாக அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு ஒத்தாசை செய்வதற்காக தயாராகவே இருக்கிறது. அமெரிக்கா எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் சீனாவை அடக்கி கட்டுக்குள் வைக்க வேண்டுமென்றால் இந்தியாவின் உதவி மிக மிக அவசியம் என்பதை உலக நாடுகள் உட்பட அமெரிக்காவிற்கும் தெரியும். சீனாவுடன் எல்லை பங்கிடும் நாடு, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடு, நீண்ட எல்லை பகுதி கொண்ட இரு நாடுகளுக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் உதவி எதுவும் சாத்தியம் இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் கிடக்கும் அமெரிக்காவில் ஓடி வந்து கிள்ளிவிட்டு போவதற்கு சீனா ஒன்றும் நீர்ப்பாம்போ அல்லது சின்ன செடிகளோ அல்ல, அது ஒரு நல்ல பாம்பாக வளர்ந்து நிற்கிறது. எனவே ஒத்தையில் வந்து ஏதாவது செய்வது என்பது சாத்தியமில்லை. இந்தியாவின் துணை மிக மிக அவசியம். அப்போதுதான் அமெரிக்கா திபெத்தை பற்றி யோசிப்பதும் திபெத்தின் பிரச்சனையை கையில் எடுக்கவும் தீர்மானிக்கிறது. இப்போது அது கையில் எடுத்து விட்டதே என்றே சொல்ல வேண்டும். சீனாவிற்கு
தைவான் ஒரு பக்கம் இருந்து குடைச்சல் கொடுக்கும்போது மறுபக்கம் யாராவது இருக்க வேண்டுமே என்ற யோசனையில் தான் திபெத்தின் பிரச்சனை இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இதை புரிந்து கொண்ட அமெரிக்கா திபெத்தின் பிரச்சனையில் குப்பை கூடங்களை போட்டு இப்போது ஊத ஆரம்பித்திருக்கிறது, நெருப்பை பற்ற வைக்க துவங்கியிருக்கிறது. இதன் எதிரொலியாகத்தான் சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் செனட்டில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. அமெரிக்கா அதை வரைவாகவும் கொண்டு வந்திருக்கிறது. இதில் 391 உறுப்பினர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்து வரைவு அந்த பில் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். இதில் 26 பேர் மட்டுமே எதிர்த்திருக்கிறார்கள். என்ன அந்த வரைவு? அதாவது திபெத் சுதந்திர நாடாகவும் திபெத்தின் மக்களுக்கு சுதந்திரமான செயல்பாட்டு உரிமை உண்டு என்பதையும் அதை அளிப்பதும் அதற்கு துணை நிற்பதும் அமெரிக்கா செய்யும் என்பதுதான் அந்த வரைவின் உள்ளடக்கம். இதை அறிந்ததும் சீனா எகிரியது. என்ன இது? 2010ற்கு பின்பு நாம் எவ்வளவு அக்ரிமெண்ட்டுகள் போட்டிருக்கிறோம், அதற்கு உங்களுடைய ஆதரவும் நிறைய இருந்தது. இப்போது போல் நீங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த பில் அப்போதைய அந்த அக்ரிமெண்ட்டுகளுக்கு எதிரானதல்லவா என்று குரல் எழுப்பி இருக்கிறது சீனா. அமெரிக்கா எதையும் கண்டுகொள்ளாமல் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சென்றது. அப்படி என்ன சென்றது? ஹவுஸ் ஸ்பீக்கராக இருந்த நான்சி பெலோசி உட்பட ஒரு குழுவை இந்தியாவில் இருக்கும் தலைலாமாவை சந்திப்பதற்கு அனுப்பி வைத்தது. சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதோடு உங்களுக்கு எங்கள் முழு ஆதரவும் உண்டு, கவலை வேண்டாம், திபெத் என்றும் சுதந்திர நாடுதான் என்று சொல்லாமல் சொல்லி சீனாவிற்கு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதானது அவர்கள் சொல்கிறார்கள், திபெத்தின் ஆத்மீக பாரம்பரியத்தை மீண்டெடுப்பதற்கும் புத்தமத நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நிலைநிறுத்துவதற்கும் அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது என்ற வகையில் என்ற செய்தியை அமெரிக்கா சீனாவிற்கு அளித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். சீனாவின் எதிர்ப்பை பற்றி பேசும்போதுதான் நான்சி பெலோசியின் பதில் மிக கௌரவமானதாக இங்கு இருக்கிறது. பற்றி பேசும்போது அவர் பேசியிருக்கிறார், ரிஷி நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கு பெரிய விருதுகள் என்றும் அவர்கள் கொடுக்கப் போவதில்லை, ஆனால் உங்கள் அன்பும் அறிவும் என்றும் நிலை கொள்ளும், அதை ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான். இது சீனா உங்களை என்றும் செய்ய முடியாது, நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்றபடி அவர் கூறியிருப்பது நன்றாகவே தெரிகிறது. அதோடு நிறுத்தவில்லை, அவர் தொடர்ந்திருக்கிறார். மக்களின் ஆதரவு கொண்ட தலாய்லாமா அவரின் அறிவும் பரிசுத்தமும் எல்லையில்லா அன்பும் கொண்டு நீங்கள் காலத்தை வென்று வாழ்வீர்கள், நீங்கள் அங்கு செல்லுங்கள், உங்களை பொருட்படுத்தாமல் அவர்கள் இருக்கக்கூடும், ஆனால் அவர்களுக்கு என்றும் அமெரிக்காவின் ஆதரவு இருக்கும் என்றும் தர்மசாலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இப்படி பேசியிருக்கிறார் அமெரிக்க பிரதிநிதி. தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார்? நான் சீனாவுக்கு எதிரான என்ன வார்த்தைகளை சொன்னாலும் தலைலாமா ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்ப்பதற்காக பிரார்த்திக்கிறார். நான் சீன அரசை விமர்சிக்கும் போது நான்சி அவர்களுக்கு இப்படி விமர்சிக்கும் வெறுப்பு மனோநிலையிலிருந்து மாற வேண்டும் என்று அவர் பிரார்த்திக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இப்படி குறிப்பிடுகிறார் அமெரிக்காவின் பிரதிநிதி. இது அமெரிக்கா சீனாவிற்கு கொடுத்திருக்கும் மிக கடுமையான எச்சரிக்கை என்பதில் மறுப்பதற்கில்லை. அதாவது நாங்கள் சீனாவை விமர்சிக்கிறோம், சீனாவின் நடவடிக்கையை எதிர்க்கிறோம், திபெத்திற்கு தனி உரிமை உண்டு என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. அதாவது சீனா செய்திருப்பது மிகப்பெரிய தவறு என்பதை வலுக்கட்டாயமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது அமெரிக்கா. இதில் இந்தியாவின் பங்கு என்ன? நேரு அப்படி என்ன ஆயுதத்தை இப்போது இந்தியாவிற்கு கொடுத்து வைச்சிருக்கிறார் அப்படி என்ற ஒரு கேள்வி மிச்சம் இருக்கிறது அல்லவா? நேரு அன்று தலாய்லாமாவிற்கு அடைக்கலம் கொடுக்காதிருந்திருந்தால் அவர் வேறு நாட்டை நாடி போயிருப்பார். ஒருவேளை சீன இராணுவத்திடமே அவர் சிக்கியிருப்பார், அவர்களை சிறைப்படுத்தி இருப்பார்கள், ஒருவேளை கொலையும் செய்திருப்பார்கள். ஆனால் இந்தியா கொடுத்தது மிக முக்கியமானது, அதுதான் இந்தியாவுக்கான இன்றைய ஆயுதம். ஆனால் இந்தியா புத்த மதம் பிறந்த மண். இந்தியாவில் புத்த துறவிக்கு அடைக்கலம் இல்லை என்றால் பிறகு எங்கே அடைக்கலம் கிடைக்கும்? உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் புத்த மதத்தின் ஆணிவேர் இந்தியாவில் தான் இருக்கிறது. உயிரின் பாதுகாப்பு தேடி புத்த மதத்தின் ஆணிவேர் இருக்கும் பாரதத்தில் புத்தமத துறவியும் ஒரு கூட்டம், புத்தமத துறவிகள் அடங்கிய ஒரு கூட்டம் தஞ்சம் தேடி வரும்போது ஜவஹர்லால் நேரு என்றல்ல எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அடைக்கலம் கொடுக்காமல் இருக்க முடியாது புத்த மதத்தின் தாய்நாடான இந்தியாவில். அன்று அவர் பின்விளைவை பற்றி யோசித்தாரோ இல்லையோ உடனே விரைவாக முடிவெடுத்து அடைக்கலம் கொடுத்தார். 1959 இது நடந்து என்றால் 62 சீனா போருக்கு வந்து நமது நாட்டை ஆக்கிரமித்த போது இதுதான் இந்த அடைக்கலம் கொடுத்ததுதான் பிரச்சனையாக சொல்லப்பட்டாலும் சீனாவின் குணாதிசயப்படி தஞ்சம் கொடுக்காவிட்டாலும் தன் நோக்கத்திற்காக அது இந்தியாவை தாக்கியிருக்கும், பிரச்சனையை கிளப்பியிருக்கும், போருக்கு வந்து இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்போதும் எல்லையை சொல்லி போரை அது தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும். இப்போது பிலிப்பைன்ஸிடமும் அது செய்து கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு காலம் தாண்டி இந்தியாவிடமே அது செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பகுதிகளை தன் பகுதி என்று உரிமை கோரிக்கொண்டிருக்கிறது, மேப் வெளியிடுகிறது,
பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்தியா சில பகுதிகளை கூறி இது இந்தியாவின் பகுதிகள் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அதற்கு பாகிஸ்தானை வேறு துணைக்கு அழைக்கிறது. இப்படி சீனா தனது வேலைகளை இறக்கி கொண்டே தான் இருக்கும். அது அதன் குணம், அது செய்யும். அன்று தஞ்சம் கொடுத்ததாக சொல்லி போரை தொடர்ந்த போதும் அது தவறாக பேசப்பட்டதே என்றாலும் இன்று ஜவஹர்லால் நேரு அன்று கொடுத்த தஞ்சம் இந்தியாவிற்கு பயன்பட போகிறது. இந்தியாவிற்கு அது பெரும் சாதகமாகியுள்ளது என்றும் சொல்ல வேண்டும். அமெரிக்கா போட்ட திட்டப்படி ஹிமாச்சல் பிரதேசம் வழியாக ஒரு அழுத்தம் சீனாவிற்கு கொடுக்க வேண்டும் என்றால் திபெத்தின் உதவியை நாட வேண்டும். திபெத்தை தீண்ட வேண்டுமெனில் இந்தியாவின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். ஆக விருப்பம் இருந்தாலும் இல்லாவிடனும் இந்தியாவை ஆற தழுவித்தான் ஆக வேண்டும் அமெரிக்கா. இந்தியாவுக்கு சீனாவை எப்படி ஏனும் அடக்க வேண்டியது மிக மிக அவசியம். இருவரின் நோக்கம் ஒன்று. எதிரியின் எதிரி நண்பன் என்பது போல நம் எதிரி அமெரிக்காவிற்கும் தற்போது எதிரியாக இந்த பொது எதிரியை எதிர்க்க இரு நாடுகளும் இணைந்து முன்னெடுக்க துவங்கியிருக்கிறது. இதனால் எதிரியை அடக்குவது எளிது என்பதும் இது விரைவில் இயலும் என்பதும் சொல்லப்படுகிறது. அங்கேயும் இந்தியாவிற்குத்தான் முன்னுரிமை பெறுகிறது. ஏனென்றால் திபெத்தின் ஆட்சி அமைப்பாக செயல்படும் தலாய் லாமா அரசு டம்மியாக இருந்தாலும் அந்த அரசமைப்பு செயல்படுவது இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலை என்ற பகுதியில்தான். இது ஒரு குட்டி திபெத். இந்தியன் தர்மசாலை பகுதி ஒரு குட்டி திபெத்தாகத்தான் செயல்படுகிறது. அங்கு அமெரிக்கா செல்ல வேண்டுமானாலும் தலாய் லாமாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென்றால் கூட இந்தியாவின் ஆதரவும் அனுமதியும் தேவை. இந்திய அமெரிக்க உறவு மிக பலமாகுவதற்கு இது போன்ற நிர்பந்தங்களும் ஒரு காரணம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்தியாவுடன் உறவை வளர்க்க வேண்டியது அமெரிக்காவின் நிர்பந்தம் ஏற்படுகிறது. இந்தியாவிற்கும் தேவை என்பதால் அதை தொடர வேண்டிய நிர்பந்தமும் வருகிறது. இந்த நூற்றாண்டில் உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் எல்லாமே சீனாவிலிருந்து தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சீனாவை மூக்கணங்கயிறு போட வேண்டியது மிக மிக அவசியம். போட இயல்வது இந்தியாவால் தான் முடியும், இந்தியாவின் தயவால் தான் முடியும் என்பதும் அனைத்து உலக நாடுகளுக்கும் தெரியும். அதற்கு பல காரணங்கள் உண்டு. பலவும் சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் ஒத்துப்போகும். ஏனென்றால் இரண்டும் ஹிமாச்சல மலையை எல்லையாக கொண்ட நாடுகள். இரண்டும் மக்கள் தொகையில் பெரிய வேறுபாடு இல்லாத நாடுகள். தொழில்நுட்பத்தில் இந்தியா சீனாவிற்கு சளைக்காத வேகத்தில் முன்னேறுகிறது. வரலாற்று பின்னணியிலும் இரு நாடுகளுக்கும் ஒற்றுமை உண்டு. இரண்டு நாடுகளுக்கும் நெருங்கிய தொடர்புகள் உண்டு. பண்பாடுகள் மிக பழமையானது. இரு நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே போன்ற பண்பாடுகள் உண்டு. இரு நாடுகளும் நீண்ட எல்லை பங்கிடுகின்ற நாடுகள் கொண்டது. இரண்டும் ஆசிய நாடுகள். அதற்கும் மேல் ஆசியாவில் பெரிய நாடுகள் என பல வகைகளில் இரண்டுக்கும் ஒன்றுக்கொன்று போட்டிக்கு தகுதியானவைகளாகவும் போட்டிக்கு தகுந்த திறன் கொண்டவைகளாகவும் இருக்கின்றன. இனி ஆயுத பலம் படைபலம் என எடுத்தாலும் ஒன்றுக்கொன்று கிட்டத்தட்ட சமமானவைதான். அணு ஆயுதமானாலும் அப்படித்தான். அதோடு அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாட்டின் பலம் வாய்ந்த நாட்டின் பின்பலம் கூட கிடைத்தால் இந்தியாவிற்கு சீனாவை வழிக்கு கொண்டு வருவது அவ்வளவு கடினமான விஷயமாக இருக்காது. மட்டுமல்ல, திபெத்தின் பிரச்சனையை முன்னிறுத்தி சீனாவுக்கு மூக்கணாங்கயிறு போடவும் இந்தியாவாலும் உலக நாடுகளாலும் முடியும். பல வகையிலும் அழுத்தம் கொடுத்து திபெத் பிரச்சனையை உலக பிரச்சனையாக்கி அது திபெத்தை மீண்டும் சுதந்திர நாடாக்குவதற்கும் எதிர்காலத்தில் முடியும். திபெத்து தனி நாடு என்ற பிரச்சனையை முன்வைத்து அழுத்தம் கொடுத்தால் சீனாவுக்கு அது பெரிய தலைவலியாகும். நாளடைவில் திபெத்து தனி நாடாக சீனா ஒத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளும் அழுத்தம் கொடுக்கும்போது சீனாவிற்கு வேறு வழி இருக்காது. அப்படியெனில் நாம் சீனாவுடன் எல்லை பங்கிட வேண்டிய அவசியமும் இருக்காது. திபெத்தோடு தான் நாம் எல்லை பங்கிட வேண்டியது வரும் என்பதால் சீனாவின் தலைவலி நமக்கு குறையும். இனி சீனா ஒரு எல்லை பங்கிடும் அயல்நாடு என்ற தகுதியையும் இழக்கும். இந்தியா எல்லை பங்கிட வேண்டிய அவசியமும் இல்லை. நினைப்பது போல் இந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு எளிதில்லை என்றாலும் சீனாவின் அத்துமீறலுக்கான ஒரு முதல் அடியாக இதை அடிக்க முடியும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இருப்பதை காப்பாற்றுவதே சீனாவிற்கு பிரச்சனை என்று வரும்போது புதிதாக பிரச்சனை கிளப்பவும் சீனா தயங்கும், யோசிக்கும். இது இந்திய சீன எல்லை பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பேருதவி புரியும். மட்டுமல்ல, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவது காலத்தின் கட்டாயம். அதற்கான முதல் அடிதான் இந்தியா அமெரிக்காவின் துணையோடு அடியெடுத்து வைக்கிறது. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் என்று நம்பலாம். இப்போது சீனாவிற்கு அமெரிக்காவும் துணை நிற்பதால் ஒரு திணறல் வந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்போது திபெத்து பிரச்சனையே சீனாவிற்கு ஒரு தலைவலியாக மாறிவிடுமோ என்று சீனா அஞ்ச ஆரம்பித்திருக்கிறது. இந்த அச்சம்தான் நமக்கு தேவை. இந்த அச்சத்தில் தான் நமது அடியும் துவங்குகிறது. ஆக இந்தியா சீனா எல்லை பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருகின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பது மட்டுமல்ல, இந்தியா சீனாவுடன் எல்லை பங்கிட வேண்டிய நிர்பந்தமும் இங்கு இல்லாமல் போய்விடும். திபெத் தனி நாடாக மாறும்போது பார்ப்போம். காலம் பதில் சொல்லட்டும்.